வெல்கம் டு மகாஸ் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம வந்து கோலம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் அழகாக கோலம் போட்டாலும் நம்மளோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால அந்த கோலம் வந்து பளிச்சுன்னு தெரியாது. இன்றைக்கி வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி கரெக்ட் பண்ணி எப்படி நம்ம கோலம் வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி தெளித்த உடனே கோலம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி போடுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம வைக்கிற புள்ளியோ இல்லை கோலம் போடுறப்ப அங்கங்கே கோலமாவு வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகிடும். அது காஞ்சதுக்கப்புறம் தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனாலே நம்ம கோலம் வந்து வேறு மாதிரி தெரியும். செகண்ட் கேட்டகரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி தெளித்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து போட ஆரம்பிப்பாங்க. அப்படி போடுறதுனால என்ன ஆகும்னா, அந்த கோலமாவு வந்து அந்த தரையில் ஒட்டாது. அது மேலாகமாக போட்ட மாதிரி தான் இருக்கும். கோலம் காஞ்சதுக்கப்புறம் கோலம் வந்து பளிச்சுன்னு இருக்காது. அப்போ நம்ம எப்படி தான் போட்டால் கோலம் நல்லா பளிச்சுன்னு இருக்குன்றது இனிமேல் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நல்லா மண் இல்லாமல் பெருக்கிக்கோங்க. பெருக்கினதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு அந்த தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா பெருக்கிக்கோங்க. தண்ணி அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் காய விடுங்க. காய விட்டதுக்கப்புறமா போட ஆரம்பிங்க. அப்படி போட ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் கோலம் வந்து டல்லாக தான் தெரியும். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா வீடியோவில், அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் டிப் வந்து கோலமாவு தான். நம்ம யூஸ் பண்ணுற கோலமாவும் நம்ம கோலத்தை வந்து எந்த அளவுக்கு பளிச்சுன்னு கொண்டு வரதுன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிளெயின் கோலமாவில் கோலம் போட்டிங்கன்னா கோலம் டல்லாக தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கோலமாவோடு மிக்ஸ் பண்ணுறப்ப அது நல்லா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் போட்டிருக்கேன்ல வீடியோவில், அந்த பச்சரிசி மிக்ஸ் பண்ணி போட்ட கோலமாவு தான். அதனால தான் பளிச்சுன்னு தெரியுது. நீங்கள் வெறும் பிளெயின் கோலமாவில் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு பளிச்சுன்னு வராது, டல்லாக தான் இருக்கும். அதனால பச்சரிசி மிக்ஸ் பண்ணி போடுற கோலமாவை யூஸ் பண்ண பாருங்கள். கோலமாவு வந்து ரெகுலராக எல்லா கடையிலையும் கிடைக்கும், இல்லை ரோட்லேயும் கிடைக்கும். அந்த இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கோலமாவோட கலர் மாற ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்காதீங்க. அதிகபட்சம் 2 மாதம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வாங்க ஆரம்பிங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணால் தான் கோலமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சாப்பீஸில் நீங்கள் என்ன தான் போட்டாலும் கோலமாவில் போட்ட மாதிரி வராது. கோலக்கட்டி, சாப்பீஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது பார்க்க வந்து வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். கோலம் போட்ட அந்த மாதிரியே இருக்காது. அதனால் அதிகபட்சம் வந்து கோலமாவில் யூஸ் பண்ணி பாருங்கள். போட்டாலே கோலம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். தேர்ட் டிப் வந்து கோலமாவு வந்து எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் நெருன்னு போட ஆரம்பிச்சிங்கன்னா அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பார்க்க வந்து தனியாக தெரியும், பளிச்சுன்னு இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த பச்சரிசி மாவு நான் சொன்னல, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்குன்னா, உங்கள் கையில் எடுத்து போடுறப்ப நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி போட்டதுக்கப்புறமா கோலம் போட்டிங்கன்னா கோலம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கோலமாவு வந்து நெருன்னு இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் கை வந்து எரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ கோலம் போடுற மாதிரியும் தெரியாது, கையும் வலிக்காது. ஈஸியாகவும் நீங்கள் போட ஆரம்பிச்சிங்க, பார்க்கவும் அழகாக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்கள் கோலம் வந்து கண்டிப்பாக பளிச்சுன்னு இருக்கும். டிப் நம்பர் 4 வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் காற்றடிக்கிற டைமில் வந்து நம்ம மேக்ஸிமம் கோலம் போடுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை ஆப்போசிட் டைரெக்ஷனில் நின்று போடுங்க. நீங்கள் காற்றடிக்கிற டைமில் போட்டிங்கன்னா கோலம் வந்து கோலமாவு பறக்க ஆரம்பிச்சிடும். அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நின்று போட்டு பாருங்கள். கோலமாவு பறக்காது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்கள் கோலம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். நான் சொன்ன டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மகாஸ் பேரடைஸ். நான் உங்கள் மகா.